சரி வாடா வெளிய. ஏன் பிசினஸே பறிக்கிறியா? அங்க டீல் பேசிட்டு இருக்கவன் ஏன் பார்ட்டி. அவன் என்ன உங்களை கொல்றது? நீங்க கொல்லுங்க. தாங்க. ஏய் அமைதியா இருடா. இது என்னோட வேட்டை. நான் தான் கொல்லணும். டேய் நீ என்ன கொல்ல போறியா? நீ ஒரு ஆம்புலியா இருந்தா என்ன கொல்றா பார்க்கலாம். தைரியம் இருந்தா நீ சுடுறா பார்க்கலாம். டேய் உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுடுறா பார்க்கலாம். நீ சரியான ஆம்பளைன்னா என்ன சுடுறா பார்க்கலாம். ஆம்பளையா இருந்தா என்ன அடிக்க சொல்றான்? அண்ணே எதுக்காக வெயிட் பண்றீங்க? சுட்டு தொழுங்கண்ணே அவனை. டேய் பரதேசி குண்டு இல்லாத துப்பாக்கியை கொடுத்து சுடுங்கிற. என்னடா பயப்படுறியான்னு? ஏய் நீ ஆம்பளையா இருந்தா சுடுறா பார்க்கலாம். ஏய் நீ சுடுறா. நீ சுடுறா. தைரியம் இருந்தா நீ சுடுறா. டேய் நீ சுடுறா. டேய் எனக்கு பயமா? இருங்கடா, பயம்னா என்ன காட்டுறேன். இருங்க. ஏய் ராமாச்சாரி, இன்னைக்கு உன்னை சுட்டு தள்ளாம விட மாட்டேன்டா. இதெல்லாம் முதல்ல நான் போடுறேன். ஓடா வண்டி எடுறா. இருக்கு. ஒரு அரை இன்ச்சு அதிகமா வச்சிருக்கீங்க. எப்போ வேணும் உங்களுக்கு? நாளைக்கு கொடுத்துருங்க. நாளைக்கு முடியாது சார், நிறைய வேலை இருக்கு. அடுத்த வாரம் கொடுக்குறேன். சரி ஓகே. நன்றி சார். ரங்கண்ண 21:45. என்னடா துட்டு? இது ஏமாத்தவ பாக்குற? டேய் எங்கடா காசு? அக்கா பணம் இல்லக்கா. காஸ்ட்லி பட்டு புடவை கொடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணி குடுடானா சேட்டு பொண்டாட்டிக்கு அது வித்திருக்கு. அவ சொந்த புடவை மாதிரி கட்டிட்டு மினுக்குறா. அக்கா வாய மூடுறா. புடவைய வித்தது மட்டும் இல்லாம காசு கொடுக்காம என்னைய ஏமாத்துறியா? 10ல இருந்து 15 நாளுக்குள்ள புடவை இல்லனா கேஷ் என் கைக்கு வந்து சேரலன்னு வை, உன்னோட பாடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானமா கொடுத்துருவேன். டேய் கொடுத்துட்டு வாங்கடா. அப்பா ஸ்ரீராமச்சந்திரா, ராவணனோட தங்கச்சி சூர்பனகி கிட்ட இருந்து நீ தான் எங்களை காப்பாத்தணும் ராமா. ஆஞ்சனியா, என் மேல கோவம் இருந்தா நீங்களே இங்க வந்து வழி மறிச்சு உங்க கதையால என்ன கொன்னுடுங்க. ஆனா உன்ன மாதிரி பிரம்மச்சாரி ஆக்கிடாதப்பா. அதுவும் கொடுக்கறத கொடுக்கற ஒரு அழகான பொண்டாட்டியை கொடுப்பா. சீக்கிரமாவே எனக்கு கொடுத்துருப்பா. வெளியே வாயா. நீ வேலைக்கு வச்சவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு வந்து பாரு. சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. கடலை போட்டு ஓட்டிட்டு போயிட்டாங்க. கடலை போட்டு பாரியா, உன் ஆளை பாரு. என்ன வேலை செஞ்சிருக்கான்னு பாரு. உங்க எல்லாரையும் ஜெயில தள்ள போறேன். உன்னோட ஆளு என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டான். உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். வாங்க. டேய் பட்டாணி போட்டது நான், வாயில போட்டது நீ. எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் எனக்கு பண்ணிருக்கடா. நான் போட்ட பட்டாணி ஒண்ணு கூட நீங்க பிடிக்கல. அப்பவே நான் புரிஞ்சிருந்திருக்கணும். எப்படியோ போங்க. டேய் குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்களே. உங்களுக்கு ரெட்ட குழந்தையா பிறக்கணும். டேய் குழந்தைக்கு என் பேரு வைடா. அது இருக்கட்டும் மச்சான். கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது கூப்பிடுறா. டேய் போங்கடா. டேய் நீ வாடி போயிரலாம். அண்ணா கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு தலையத்துல அவன் விதி தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அதை தேவையில்லாம யோசிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டா உங்களை விட்டா எனக்கு வேற யாருன்னா இருக்கா? தாலி கட்டின பொண்டாட்டி பக்கத்துலயே இருக்க. உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்காங்க? மூஞ்ச பாரு. எல்லாம் தடை எழுத்து. இந்த தண்ட சோரம் இப்ப பத்தல உட்காந்துட்டு பட்டாணி தின்னுக்கிட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா.
உங்க அண்ணனை கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. நானே ஒரு நல்ல பொண்ணா பாத்திருக்கேன். கண்ணை மூடிட்டு தாலிய கட்ட சொல்லுங்க. சூப்பர் நியூஸ் சொல்லிருக்க. யார் அந்த பொண்ணு? நம்ம பக்கத்து வீட்ல வேலை செய்யறாளே சாரதா, அவளை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கேன். ஒழுங்கா தாலிய கட்ட சொல்லுங்க. அண்ணா சூப்பர் சான்ஸ் வந்திருக்கே. அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னு கேளுங்க. டேய் என்னடா பேசுற நீ? மாசம் ஒருத்தரோட சுத்திக்கிட்டு இருக்க, அதை என் கண்ணாலே பாத்துருக்கேன். அவளை போய் கட்டிக்க சொல்றீங்க? மாசத்துல ஒரு நாள் தானே, இன்னும் 29 நாள் இருக்கு. கல்யாணம் எல்லாமே சரியா போயிடுனே. இப்ப நான் சரியாகலையா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா நீ என்னடா பாத்துப்ப? டேய் நீ எல்லாம் ஒரு தம்பியாடா. உனக்கு கிளி மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வச்சேன். நீ எனக்கு யாரோ ஒருத்தைய கட்டி வைக்க பாக்குற. டேய் உங்க 2 பேருக்கும் கஷ்டமா இருந்தா கொஞ்சம் விஷத்தை கொடுங்க, நான் குடிச்சிட்டு செத்துறேன். இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கை ஏன்டா கெடுக்க பாக்குற? ஐயோ கேட்டிங்களா உங்க அண்ணன் சொன்னதை? நாம உங்க அண்ணன் வாழ்க்கை கெடுக்குறோமா? நம்ம வாழ்க்கை வீணா போறது எவனுக்கும் தெரியல. நீங்க என்ன சொன்னாலும் நான் அவளை கட்டிக்க மாட்டேன், அவ்வளவுதான். அண்ணனோ தம்பியோ எக்கடுனா கெட்டு போங்க. எல்லாம் எத்தாலே எழுது. உள்ள சரக்கு இருக்கு, எடுத்துட்டு வா. சரக்கடிக்க எனக்கும் ஆசை தானே, ஆனா போட்ட சபதம் வீணா போயிடும். பரவாயில்லையா? ஓகே நீ கொண்டு வந்து கொடு, நான் குடிச்சுக்கிறேன். போ போ, உன் முன்னாடி காத்துட்டு இருக்க. என்ன காத்திருந்து என்ன இருக்கு? நான் தான் சபதம் எடுத்துக்கிறேன். அந்த ஓடுகாலியை நான் கட்டிக்கணுமா? சரக்கு இல்லைன்னா என்ன ஜூஸ் குடிக்கிறேன்? இல்லங்க நான் சொல்றது கேளுங்க. டேய் பாத்து பொறுமையா எடுத்துட்டு போடா. அண்ணா இல்லங்க அதெல்லாம் முடியாது. அந்த ரெண்டுக்கெல்லாம் அண்ணா சரி நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அண்ணா கூப்பிடுறது கேக்குதா இல்லையாண்ணா? 2 நாளா ஆளையே காணோம். எங்கண்ணா போயிருந்தீங்க? நான் எங்க போனங்கிற மொத்த கதையும் உனக்கு சொல்லணுமா என்ன? சொல்லணுமா என்ன? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அது ஒண்ணு இல்லண்ணே, யார் கல்யாணத்துக்கோ நான் பட்டு சட்டெல்லாம் தச்சு கொடுத்துருக்கேன். உங்க கல்யாணத்துக்கு அப்படி ஒரு பாக்கியமே எனக்கு கிடைக்கல. அதனாலதான் உங்களுக்கு அழகா இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உண்மையாவா? ஒரு நிமிஷம் வா. டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, சொல்லு. இவருக்கு அழகான ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கேட்டீங்களாடா? டேய் நீங்க எல்லாம் என்னைக்காவது எனக்காக இப்படி யோசிச்சீங்களாடா? அண்ணே கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா இருக்கு. டேய் எனக்கு வரதட்சணை எல்லாம் வேண்டாம். கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காருடா, நானே போட்டு கட்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு அழகா இருக்கணும். ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்ல, எனக்கு. டேய் ரவி, உன்ன மாதிரி ஒரு நல்லவனுக்கு பணம் கொடுக்கலன்னா எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லடா உங்க கடனை சீக்கிரமா அடைச்சிடுறேன். அப்புறம் பொண்ணோட போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். போன தடவை பொண்ணோட அம்மாவை அனுப்பிட்டேன், இந்த தடவை பொண்ணி அனுப்பி வைக்கிறேன். வரட்டா? ஓகே பை பை. நாங்க டே நைட் வேலை பாக்குறோம். இவரு ₹1 கூட கொடுக்க மாட்டாரு. அந்த டெய்லருக்கு எடுத்து கொடுக்கறாருடா. டேய் என்னடா? ஓடிலடா எலிடா. அந்த பரதேசி டெய்லரு துணி தைக்க வந்த பொண்ணுங்கெல்லாம் அளவெடுக்கிறேன்னு 3 வீட்டுக்கு மருமகன் ஆயிட்டான்டா. நம்ம முதலாளி பட்டாணி போட்ட பொண்ணை நம்ம மஞ்சு நடுவுல பூந்து கேஷ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான். பட்டாணி போட்டது இவரு, கேட்ச் பிடிச்சது அவன். மிச்சம் இருக்கிறது ஒரு சுடிதார் தான், அதையும் முதலாளிக்கு போட்டு விட்டுருவா. சரியா சொன்ன. வசிக்கிறவனுக்கு பழம் என்னவா இருந்தா என்ன? டேய் என்னடா இது? அண்ணிய பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணிய பத்தி பேசும்போது ஏன்டா மெதுவா பேசுறீங்க? நல்லா சத்தமா பேசுங்க. சார் இத வச்சா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. ஐயோ மேடம், இது கோல்டு கிடையாது. உங்களை யாரோ ஏமாத்திருக்காங்க. இது உங்க கையில, நான் ஸ்டேஷனுக்கு வெளியில. கோல்டு இல்ல மேடம். முதலாளி கூட்டத்துக்குள்ளே திருடனா இருந்திருக்கான். அவனை கொண்டு போய் அங்கேயே வச்சுங்க. நான் அப்பவே சொன்னேன், அந்த ஆண்டிக்கு பட்டாணி போறதை விட்டுட்டு இங்க இருக்கிறத நசுக்கி இருந்தா நிறைய பணமாவது கச்சிருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் கொஞ்சம் பார்த்தா எனக்கு வயிறெல்லாம் எரியுது தெரியுமா? டார்லிங், சில பேரோட கெட்ட பட்டாணி கண்ணு நம்ம மேல படக்கூடாது. இரு, இதே திராட்சையில உனக்கு திருஷ்டி எடுத்து விடுறேன். பட்டாணி கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு எல்லாமே ஒளிஞ்சு போகும். நான் உங்களை திட்டுவேன்னு சொல்லி நீங்க எப்பயும் கோவப்படுவீங்க. ஆனா அவன் உங்களை புகழ்ந்து உங்க சைட்ல அவன் வீட்டை கட்டிட்டு போயிட்டான். கன் எடுத்துட்டு வந்து கொடுக்கவா? அவனை ஷூட் பண்றீங்களா? புல்லட் இல்லன்னு புரிஞ்சிருச்சு, விடுங்க. 2 கண்ணும் போதாது போல இருக்கே. ஹலோ அண்ணே, இங்க ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு போய் நம்ம பார்க்கலாமா? கொஞ்சம் பணம் அனுப்புங்கண்ணே. ஓகே வாவீங்களா?
இப்ப இந்த திராட்சைக்கு நான் எப்படி திருஷ்டி எடுக்கிறேன்னு பாருங்க. ஓஹோ, எங்களுக்கு தெரியாத உங்க ஆட்டம் பாட்டம் வீர சாகசம் எல்லாம். வாங்கடே அண்ணா ஒண்ணு வந்துட்டாங்க பாருங்க. ஆறிட்ட போது குடிங்கண்ணே. தேங்க்ஸ். உட்காரு. வா உட்காரு. இவர் உங்க மகளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. இவங்க வீட்ல உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. மாமியாரு மாமனாரு நாத்தனாருன்னு இந்த மாதிரி எந்த கொடுமையும் இருக்காது. ஏன்னா இவங்க வீட்ல யாரும் இல்ல. உங்க பொண்ணு அந்த வீட்ல ஒரு மகாராணி மாதிரி வாழ்வா. அப்படின்னா எங்களுக்கு தைரியமா இருக்கு. அம்மா நான் ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரிமா ஏக பத்தினி விரதம் பொண்டாட்டியே கண்கண்ட தெய்வம்னு வாழ்வேன். ஒருவேளை உங்க பொண்ணு கோவப்பட்டு என் கை காலை உடைச்சாலும் சரி, நான் கண்டிப்பா அடிக்க கை வாங்க மாட்டேமா. அவ்வளவு நல்லா பாத்துப்பேன். அப்புறம் வரதட்சணை? வரதட்சணை எல்லாம் எதுவும் வேண்டாம். நானே உங்களுக்கு தட்சணை கொடுத்து கட்டிக்கிறேன். மொத்தத்துல உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துப்பேன். நான் சம்பாதிச்ச சொத்து எல்லாமே உங்க பொண்ணுக்கு தான் சேரப்போகுது. என்ன சொல்றீங்க? சரிதானே? என் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா பாத்துப்பேன். அப்புறம் நான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல. உங்க முடிவை சொல்லிட்டீங்கன்னா கல்யாண தேதியை குறிச்சிடலாம். நீ என்னமா சொல்ற? உங்க விருப்பம் தான் ஏன் விருப்பம். அது ஒரு நிமிஷம் இருங்கடா, வந்துடுறேன். ஒரு நிமிஷம். நான் உங்க எல்லாருக்கும் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏமா அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சும்மா நீங்க இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காதீங்க. அவ மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்து நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவ உண்மையாவே ஒத்துக்கிட்டாமா. வயசானவனா இருந்தாலும் பார்க்க நல்லவனா தான் இருக்கான். நல்லவரா இருக்கான். நீ இன்னைக்கு நைட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. அப்புறம் நான் சீக்கிரமா. வயசு பொண்ணுங்கெல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க. உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை கொண்டு வந்திருக்கேன். அதனால கவனமா கேளுங்க. ஒரு நிமிஷம் இராண்டி. இந்த ஸ்வீட் எங்க வண்டியில ஒட்டி இருக்கிற படத்துல இருக்கிறவரோட பேரு ரங்கீலா ரங்கப்பா. வயசு 69. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இந்த படத்துல இருக்கிற இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஜெய்நகர்ல இருக்கிற 4 பிளாட், ஜோதி நகர்ல ஒரு வீடு, வண்டலூர் ஜூக்கு பக்கத்துல 2 ஏக்கர் நிலம், அதுவும் இல்லாம காஞ்சிபுரத்துல 4 ஏக்கர் நிலம், கிலோ கணக்குல தங்கமும் வெள்ளியும் தரப்படும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவரோட உடம்புல அத்தனை நோயும் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏங்க உப்பு கொட்டுறீங்க? என்னங்க அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு கேக்கலையா? உங்களுக்கும் வயசாயிடுச்சு, அவருக்கும் வயசாயிடுச்சு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உண்மையிலேயே மகாராணி தான். என்ன பேசுறீங்க? இப்பதான் என் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள கேன்சல் ஆ. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லனா என்னடா பண்ணுவீங்க? அதெல்லாம் முடியாது. நிச்சயம் பண்ணி ஆகணும். போடுங்க பாட்டி, இன்னும் 2 அடி போடுங்க. உன்னை விட கூடாது. ஓவரா பேசுற. கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணுங்க நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாரும் இன்னொரு முறை கவனமா கேட்டுக்கோங்க. சீக்கிரமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு ஏதாவது ஒரு ஆடு சிக்கிச்சுன்னு வைங்க, அப்படியே அதை புடிச்சு அமைக்கிருவோம். சொன்னா கேளுங்க, நான் போலீஸ் என்ன தொடாதீங்க. அவ்வளவுதான். வாடா. ஒண்ணு தர முடியாது. என்னடா பண்ணுவ? சொல்லு. டேய் ரமணா, சீக்கிரம் வாடா, ஓடி போலாம். வாடா வாடா. கேட்டு வந்து பாரு. ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? இவர் வரேன்னு சொன்னாரே, எங்க போயிருப்பாரு? இன்னைக்கு எங்க மாமா ஒரு வழியாக்கணும். போன வேலை என்னாச்சு? பணம் வந்துச்சா? இன்னும் இல்ல பாஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு டீல் பேச வந்த. ஏஜ்? வயசு 45. ஒன்னு விட்டீங்கன்னா 2 கைய, இன்னும் 2 அரை விட்டீங்கன்னா 2 காலு. வேலை உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிரும். மேடம், 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு டீடைல சொல்லுங்க. டீல் பண்ண பசங்க சொல்லுவாங்க. என் பேர் எங்கேயும் வராதுல்ல. பேரை சொல்லுங்க. ராமச்சந்திரன். என்னது? ராமச்சந்திரனா? எதுக்கு இந்த பில்டப்லாம்? அவரு அந்த ராமச்சந்திரன் இல்ல, பேரு ராமச்சந்திரன் தான். வயசு 45, ஹைட் 5.2, வெயிட் 70 கிலோ, கருப்பா இருப்பாரு, அப்புறம் கொஞ்சம் குண்டா இருப்பாரு, அப்புறம் சென்னை கோயம்பேடு. இது போதுமா இல்ல வேற ஏதாவது? வீக்னஸ்? எப்பவுமே பட்டாணி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பட்டாணி சாப்பிடு. ஆதார் கார்டு வேணும். எதுக்கு?
நீங்க பேமெண்ட் ஏமாத்திட்டா அப்புறம் நாங்க யாரை போய் கேக்குறது? இன்னையில இருந்து 6 நாளுக்குள்ள உங்க வேலை பக்காவா முடிஞ்சிடும். சரி சரி, தேங்க்யூ. மேடம், உங்களுக்கு ஓகேனா எங்க கேங்ல சேர்ந்துருங்க. எங்க பசங்களை விட உங்களுக்கு தான் தைரியம் அதிகம். முதல்ல டீல முடிங்க.